கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சிஎஸ்ஐ கோவை திருமண்டலம், சிஎஸ்ஐ சிவகிரி போதக சேகரத்தினுடைய ஆலயத்தின் சார்பாக ஆலயத்தினுடைய செயலர், பொருளர், கமிட்டி மெம்பர்ஸ் அனைவரின் சார்பாக இந்த தேவ செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இந்த நேரலை மூலமாக வாழ்த்துகிறதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தாமே இந்த காலை வேளையில நம்மோடு கூட இருந்து பேசுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வாதமாக, மகிமையாக, ஒரு விடுதலையின் காரியங்களாக கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி தலைகளை தாழ்த்தி இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் ஜெபிப்போம். சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணராய் இருக்கிற அன்பின் ஆண்டவரே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவரே, நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தங்களிலே முடிவில்லாதவராய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர், அதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் இந்த தேவ செய்தியை கேட்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களும் உமக்கு முன்பாக பரிசுத்தமாக்கப்பட, நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு முன்பாக மறுரூபமாக்கப்பட, ஆண்டவரே உம்முடைய கிருபையின் வல்லமையினாலே நாங்கள் நிரப்பப்பட எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் பாடுகிற பாடல்கள், சிந்திக்கிற வேத வசனங்கள் எல்லாம் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கர்த்தர் நீர் கிருபை செய்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான வேளைகள் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தருடைய செய்திக்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு பாடல் ஒன்றை இந்த வேளையிலே நாம் கேட்போம். இந்த பாடல் உங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களிலும் நிறைவாக கிரியை செய்யும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நாம் ஒவ்வொருவருமே கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட கர்த்தரை நாம் துதித்து ஆராதனை செய்யும் போது அவருடைய விசேஷித்த வல்லமை நம்மை ஆட்கொள்கிறதை நாம் உணர முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தொடுகிறதை உணர முடியும். அந்த நிலையில இந்த பாடல் உங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களுக்குள்ளாக நிறைவாய் வாசம் பண்ணும்படி ஆண்டவர் தாமே உதவி செய்வாராக. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை,
சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ? என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். அன்பானவர்களே, இந்த புதிய நாளின் காலை வேளையில கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை சாட்சியின் பாதையிலே, ஆசீர்வாதத்தின் பாதையிலே ஆண்டவர் நடத்தும்படி இந்த காலை வேளையில தெய்வ செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகிற பகுதி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 50வது வசனம். கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தரின் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற தலைப்பில இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். லூக்கா 24:50 சொல்கிறது, அவர் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது கைகளை உயர்த்தி அவருடைய பிரசன்னம் நம் மீது இறங்கும்படியாக அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஒருவேளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். சங்கீதம் 115:12 சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வர வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய கிருபை இரக்கம் நம் மீது கடந்து வர வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை நினைத்திருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை நினைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நினைத்திருக்கிற பாத்திரமாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஆண்டவர் இந்த உலகத்துல நம்ம என்னவெல்லாம் எப்படிப்பட்ட நிலையிலெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கும் போது, முதலாவதாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். எபேசியருடைய புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்ப ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் முதலாவது நமக்கு கொடுக்கிறார். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்குள்ளாக கடந்து வந்த உடனேயே நிறைவான ஒரு அபிஷேகம் நமக்குள்ளாக கடந்து வந்து விடுகிறது. நம்மில் இருக்கக்கூடிய மாம்சத்துடைய சிந்தை அழிக்கப்பட்டு ஆவியின் சிந்தை செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆவியின் சிந்தை செயல்படும் பொழுது மாம்சத்தில் இருக்கக்கூடிய பொறாமைகள், எரிச்சல்கள், வன்கண்ணின் ஆவிகள், குறை சொல்லுகிற ஆவிகள், மற்றவர்களை குறைத்து மதிப்பிடுகிற காரியங்கள், இப்படியாக வேதத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 37 வகை ஆவிகள் இருக்கிறது. அத்தனை ஆவிகளையும் ஆண்டவர் நம்மிலிருந்து எடுத்து நிறைவான சமாதானத்துடைய ஆவி நம்மிலே ஆண்டவர் அருளி செய்கிற தேவனாய் இருக்கிறார். யோவானுடைய நடவடிக்கையின் புஸ்தகத்துல நாம் பார்க்கிறோம், இதோ உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்படி ஒரு நிறைவான சமாதானம், அந்த ஆவிக்குரிய வாழ்வு நமக்குள்ளாய் கடந்து வந்த உடனே அந்த நிறைவான ஒரு சமாதானம் நமக்கு கடந்து வந்து விடுகிறது. அது ஒரு விசேஷித்தமான ஒரு காரியம். எந்த ஒரு உலகத்தின் மனுஷனாலும், எந்த ஒரு உலகத்தின் ஆஸ்திகளினாலும், எந்த ஒரு உலகத்தினுடைய சம்பத்துகளினாலும் கொடுக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம் சரீர பிரகாரமான ஆசீர்வாதம். 3 யோவான் 2ஆம் அதிகாரத்துல நான் பார்ப்போம் என்று சொன்னால், அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு.
அப்ப நம்முடைய ஆத்மா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறதோ அதுபோலவே நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சரீர பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அவருடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி புது பெலனின் ஆவியை நமக்கு கொடுத்து நம்முடைய சரீரமானது கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்பட்டு ஆண்டவருக்குள்ளாய் நிற்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு அதிகாரம் உண்டு, அவருக்கு பலன் உண்டு. ஆக அந்த கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், அந்த சரீரத்துக்குள்ளாக ஒரு பலன், சரீரத்துக்குள்ளாக ஒரு விசேஷித்த கிருபையினுடைய ஆசீர்வாதம், அதை ஆண்டவர் நமக்கு தருகிறார். மூன்றாவது ஒரு காரியம் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம். இதை தாண்டித்தான் இன்றைக்கு அநேக மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே ஆசைகள், அந்தஸ்துகள் எல்லாவற்றையும் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், இந்த உலகத்துக்குரிய காரியங்களை எப்படியாவது ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தினுடைய ஆஸ்திகள், அந்தஸ்துகள் எல்லாம் ஒரு நாளில மறைந்து போகிறதா இருக்கிறது. வேதத்திலே கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக நாம் தியானித்த வேத பகுதியிலே நான் சொன்னேன், இந்த பூமி எல்லாம் வெந்து உருகி போகும், இந்த பூமியில நான் வைத்திருக்க வீடுகள் எல்லாம் உருகி போகும், நான் நிற்கக்கூடிய இந்த நிலம் உருகி போகிறது, நான் நிற்கக்கூடிய இந்த இடங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் மண்மேடாய் ஆக போகிறது. அது மாத்திரமல்ல, ஒருவேளை நான் வானபரியந்தம் ஏறுவேன் என்று சொல்லி ஒருவேளை நாம் ஏறுவோம் என்று சொன்னாலும் அங்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வானங்கள் எல்லாம் மடமடவென்று சொல்லி கீழே விழப்போகிறது. ஆக இப்படி ஒரு காலம் வரப்போகிறது. கடைசி நாட்களில நாம் எண்ணி இருக்கிற இந்த உலகம் நம்மிலிருந்து அழிக்கப்பட்டு போகிற ஒரு நாட்கள் வரப்போகிறது. அதற்குள்ளாக தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்கள் ஆண்டவரோடு கூட மகிமையில இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக நாம் கடந்து போக முடியும். ஆக உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் அது நாம் பிரயாசப்படுகிற மாம்சத்தினுடைய பிரயாசத்தினாலே பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அதில் ஆசீர்வாதங்கள் இல்லை. மாறாக கர்த்தரிடத்திலே இருந்து கேட்டு அவர் கொடுக்கிற இந்த மகிமையினுடைய ஆசீர்வாதங்களினாலே உலகத்திற்குள்ளாக சம்பத்துகளையும் ஆஸ்திகளையும் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை நிறைவான ஆசீர்வாதங்கள் ஆசீர்வதித்து இம்மையிலும் மறுமையிலும் அவருக்குள்ளாக ஜீவிக்க நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவரிடத்துல கேட்டோம்னு சொன்னா என்ன காரியங்களை வேணாலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க முடியும். வெள்ளியும் அவரிடத்தில் இருக்கிறது, பொன்னும் அவரிடத்தில் இருக்கிறது. அவருடைய கருத்திலிருந்து நாம் கேட்டு நன்மையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆக இந்த ஆசீர்வாதங்கள், இவ்வளவு ஆசீர்வாதங்கள் நாம் பார்த்தோம். ஒருவேளை இந்த 3 ஆசீர்வாதங்களை பார்த்தோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீரத்துக்குரிய ஆசீர்வாதம், உலகத்திற்குரிய ஆசீர்வாதம். இந்த 3 ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நீங்களும் நானும் கேள்வி கேட்டு பார்ப்போம் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, நாம் நீதிமானாய் இருக்க வேண்டும். இந்த நீதிமானுக்குத்தான் இத்தனை ஒரு ஆசீர்வாதங்களை வேதத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நீதிமொழிகள் 10:28 சொல்லுகிறது, நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியா இருக்கும். நீதிமொழிகள் 10:3 சொல்லுகிறது, கர்த்தர் நீதிமான்களை பசியினாலே வருத்த விடார். ஒருவேளை ஆதியாகமம் 6:9 நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நோவாமனுடைய வம்ச வரலாறு, நோவா தன் காலத்துக்குள் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான், நோவா தேவனோடே கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி. அப்போ நீதிமானா இருந்து உத்தமனா இருக்கிற மனுஷனுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்று சொன்னால் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற ஒரு வாழ்வாக காணப்படும். ஆண்டவர் நம்மோடு கூட ஜீவித்துக் கொண்டிருப்பார். ஆண்டவர் நம்மோடு பேசுவார், நாம் ஆண்டவரோடு பேசுவோம். அப்படிப்பட்ட ஒரு உறவு நீதிமானுடைய வாழ்வுக்குள்ளாக கடந்து வருகிறது. இரண்டாவது ஒரு காரியம், உண்மையுள்ளவனா இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம். நீதிமொழிகள் 28:20 சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார். ஆக நாம் ஒருவேளை இந்த உலகத்தில் உண்மையுள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 12:1 சொல்லுகிறது, உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரில் குறைந்திருக்கிறார்கள். அப்ப உண்மையாய் இருக்கிற மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் இந்த பூமியில குறைந்து போயிருக்கிறது. உண்மையாய் வாழ்ந்து தேவனுக்கு உண்டாக பரிசுத்தமாய் இருக்கக்கூடிய மனுஷனுடைய வாழ்வெல்லாம் இந்த குறைந்து போய் கொண்டிருக்கிறது. அதை குறித்து ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டுக் கொண்டிருக்கிறார்.
எபேசியர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துடைய பிற்பகுதி சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஆகவேதான் வேதம் நமக்கு திட்டமாய் சொல்கிறது. நீதிமொழிகள் 11:28 அழகாய் சொல்கிறது, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களையோ துளிரை போல தழைப்பார்கள் என்று சொல்லி ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா? ஒருவேளை அந்த ஐஸ்வர்யத்தை, இந்த உலகத்துடைய சம்பத்துகளை ஒருவேளை நம்புவோம் என்று சொன்னால் நாம் ஒருவேளை விழுந்து போன சூழ்நிலையில காணப்படுவோம். மாறாக நீதிமான்களையோ கர்த்தர் துளிரை போல தலைக்கு செய்வார். மீண்டும் அவர்களுக்கு ஒரு வாழ்வை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ நீதிமான் நீதிமான் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோமோ, யார் இந்த நீதிமான்? ஒருவேளை உலகத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தமாய் வாழ்கிற, எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் இல்லாதபடி வாழ்கிறவர்கள் நீதிமான்களா, அல்லது யார் நீதிமான் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த காவிக்குரிய அர்த்தம் வேதத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையுள்ளவனா இருப்பானேயாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய கட்டளைகளின்படி யார் நடந்து அதை கை கொள்ளுகிறார்களோ, உண்மையா இருக்கிறார்களோ, அவர்களே நீதிமான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொன்னால், அந்த நீதிமானுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற, பயந்திருக்கிற, நடுங்கிருக்கிற ஒரு வாழ்வாய் காணப்பட வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுகிற, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிற மனுஷனாய் காணப்பட வேண்டும். தாயும் தகப்பனை கனமணுகிற மனுஷனாய் காணப்பட வேண்டும். பொய் சாட்சி சொல்லாத மனுஷனாய் காணப்பட வேண்டும். விசாரம் செய்யாத மனுஷனாய் காணப்பட வேண்டும். கனவு செய்யாத மனுஷனாய் காணப்பட வேண்டும். காண்கிற தன்னுடைய சகோதரிடத்துல அன்பு செய்கிற மனுஷனாய் காணப்பட வேண்டும். இத்தனை வாக்கு, இந்த 10 கட்டளைகளுடைய அன்புல நிலைச்சிருக்கிற ஒரு மனுஷன் தான் நீதிமான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இதுல ஏதோ ஒரு குறைவற்றிருந்தாலும் அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய சிரசின் மீது கடந்து வராது. ஒருவேளை அதை உணர்ந்து கொள்வோம் என்று சொன்னால், நிச்சயமாய் நாம் தேவனுக்கு உண்டாக பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நடக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஒருவேளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆதியாகமம் 7:1 சொல்கிறது, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டாரும் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு உண்டாக நீதிமானாய் கண்டேன் என்று சொல்லி நோவாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். மோசை குறித்து ஆண்டவர் சாட்சி சொன்னது போலவே நோவாவை குறித்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சந்ததிகளிலே, இந்த பூமிக்குள்ளே உன்னை நீதிமானாய் நான் கண்டேன், அதனால உன்னை நான் காப்பாற்றும்படி, உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி நான் விரும்புகிறேன், நீ இந்த பேழைக்குள் பிரவேசி என்று சொல்லி எல்லா அந்த இடங்களிலும் நீர் நிரம்பி அழிக்கப்படுகிற சூழ்நிலை வரப்போகிறது. அதற்கு முன்பாக நீ ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு கடந்து செல் என்று சொல்லி அந்த குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஒருவேளை நீங்கள் நீதிமான்களா இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் நிமித்தமா உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் நீதிமானா இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் நிமித்தமா இந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் நீதிமானா இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் நிமித்தமா இந்த சபை ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் நீதிமானா இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் நிமித்தமாக இந்த ஊரினுடைய எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு மற்றவர்கள் ஒருவேளை பரிசுத்தம் இல்லையே என்று சொல்லி யோசிக்காத நிலையில் அல்ல, மற்றவர்களுடைய பரிசுத்தை குறித்து நியாயம் தீர்க்கவும் நமக்கு அதிகாரங்கள் இல்லை. மாறாக நான் பரிசுத்தனாய் இருக்கிறது எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளை என்பதை உணர்ந்து அதன்படி நாம் நடக்க பிரயாசப்படுவோம் என்று சொன்னால், நிச்சயமா என்னோட ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவது ஒரு காரியம், இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 22:9 சொல்லுகிறது, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். நீதிமொழிகள் 19:17 சொல்லுகிறது, ஏழை கிடங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். மத்தேயு 5:7 சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி. ஒருவேளை இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். ஒருவேளை சகையோடு குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்தில அவன் தேவனை காண வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையா இருந்தான். எப்படியாவது கர்த்தரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் குள்ளனா இருந்ததுனாலே அந்த மரத்தின் மீது ஏறி, அந்த காட்டத்தி மரத்தின் மீது அமர்ந்து அந்த இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்று சொல்லி அவன் வாஞ்சிக்கிறார். ஆண்டவர் அவனை அழைத்த உடனே அவன் ஆண்டவருடைய சமூகத்துல அவன் கடந்து போய் அவன் ஆண்டவரோடு கூட ஆண்டவர் அவனோடு பேச ஆரம்பித்த உடனேயே அவன் சொல்லுகிறான், நான் ஆண்டவரே, நான் ஏதாவது அநியாயமாய் சம்பாதித்திருந்தேன் சொன்னால் நான் அதை 4 அத்தனையாய் திரும்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி, 2 அத்தனை அல்ல 4 அத்தனை நான் திரும்பி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். இதுதான் அந்த இரக்கத்தினுடைய காரியம்.
ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு ஏழைக்கு இறங்குற ஒரு காரியங்கள் மாத்திரமல்ல, ஒருவேளை அநியாயமாய் சம்பாதித்திருந்த பொருட்கள் இருக்கும் என்று சொன்னாலும் அதன் மீதும் நாம் ஒருவேளை கணக்கு கொடுக்க நாம் ஒருவேளை ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதற்கும் ஆண்டவருடைய நியாயத்திற்கு நாளில அந்த கணக்கு நம்மிடத்துல கேட்கப்படும். அதை உணர்ந்து பயபக்தி உள்ளவர்களாய் தேவ சமூகத்திலே காப்போம் என்று சொன்னால் நிச்சயமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நான்காவது ஒரு காரியம், கடவுளின் வார்த்தைக்கு செவி கொடுக்கிற காரியம். உபாகம் 28:2-14 வசனங்களிலே பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களா இருப்போம் என்று சொன்னால் பூமியில ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி அந்த உபாகம் 28 ஒரு ஆசீர்வாதத்துடைய லிஸ்டே அங்கு சொல்லப்பட்டிருக்கும். மாப்பிசக தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், மிருக ஜீவங்களின் பலன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், ஆடு மாடுகளின் பெருக்கம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி அங்க நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பூமியில் இருக்கிற சகல ஜனங்களிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் எனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று சொல்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. சங்கீதம் 81:8-13 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். ஆண்டவர் அதைத்தான் ஆண்டவர் இடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு செவி கொடுக்கிற காரியங்கள், அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற காரியங்கள், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி செவி கொடுக்கிற காரியங்கள், இவைகள் நம்முடைய வாழ்வில் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவ சமூகத்தினுடைய ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். சாமுவேல் அந்த காரியங்களை சொன்னார், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அவன் சொன்னவுடனே கர்த்தருடைய வார்த்தை அவருக்குள்ளாய் கடந்து வருகிறது. அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் எழும்பி ஆண்டவருக்காக மகிமையாய் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் உயர்த்தினார். ஒருவேளை அந்த வார்த்தைகளை கேட்கிறதற்கு, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறதற்கு நாம் ஆயத்தமில்லாதவர்களா இருப்போம் என்று சொன்னார் ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெற முடியாது. ஆகவே இந்த காலை வேளையிலும் கூட தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக நீதிமான்களாய் இருக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நீதிமானாய் நம்முடைய வாழ்வு இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் நம் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு ஆசீர்வாதம் 2 ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, ஆண்டவர் நிறைவின் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார், சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்து நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினுடைய வல்லமைகள், அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினுடைய கிருபைகள் நமக்குள்ளாய் கடந்து வரவும், இந்த அடைக்கப்பட்ட ஆலயத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டு சீக்கிரமாக ஆராதனைகள் நடைபெறுவதற்கு தேவன் உதவி செய்யவும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தலைகளை தாழ்த்தி இந்த வேளையில நாம் ஜெபிப்போமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளின் காலை வேளையில தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆலயத்தினுடைய கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, நேரலைகள் மூலமாக, முகநூல்கள் மூலமாக தேவ செய்தியை கேட்க வேண்டியதான ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. தேவ பிள்ளைகள் முகமுகமாய் கண்டு தரிசித்து பரிசுத்த முத்தத்தோட கூட ஒருவருக்கொருவர் கரங்களை குலுக்கி வாழ்த்துக்களை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவரே, இப்படிப்பட்ட நெருக்க காலங்களில ஒருவேளை எங்களுடைய பரிசுத்தத்தில் நாங்கள் எங்கே தவறி இருக்கிறோம், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விலே நாங்கள் எங்கே தவறி இருக்கிறோம், தேவனை நடுக்கத்தோடு ஆராதனை செய்கிறதிலே நாங்கள் எங்கே தவறி இருக்கிறோம் என்று சொல்லி எங்களை நாங்களே சிந்தித்து சீர்தூக்கி பார்த்துக் கொள்ள ஆண்டவரே இந்த வேளையில நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களிலே குறைவுகள் அநேகமாய் இருக்கிறது, ஆண்டவரே மீறுதல்கள் அநேகமாய் இருக்கிறது என்பதை நிச்சயமாய் உணர்கிறோம். கர்த்தர் தயவாய் பொறுத்து ஆண்டவரே எங்களுக்காய் நீர் இறங்கி ஆண்டவரே இந்த அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படவும், ஆண்டவரே தேவ பிள்ளைகளாக நாங்கள் இணைந்து ஆராதனை செய்து மகிழ்ந்து களிகூறவும் கர்த்தர் கிருபை செய்தல்லும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவியானவர் எங்கள் மத்தியில, எங்கள் சபை மத்தியில, இந்த தேசத்தின் மத்தியில, உலகத்துடைய எல்லா நாடுகள் மத்தியில கடந்து வந்து நீர் அசைவாடி ஆண்டவரே எல்லா கதவுகள் திறக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படி உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, விசேஷமாய் கூட தகப்பனே, ஆண்டவரே நீர் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் என்று இருக்கிறீர் என்று சொல்லி நிச்சயமாய் நாங்கள் உணர்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உண்மையாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற மனுஷன்
அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்கிறேன் ஆண்டவரே. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். தேவனுக்கு முன்பாக நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்து இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சேசுமாய் கூட தகப்பனே, ஆண்டவரே, இந்த கொரோனா வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிற அநேகமாயிரம் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதிகளினால் மாத்திரமல்ல, பசியினாலும் பட்டினிகளினாலும் வறுமையினாலும் வேலையின்மையினாலும் ஆண்டவரே மடிந்து போய் கொண்டிருக்கிற அநேகமாயிரம் ஜனங்களுக்காக பரிதபித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வியாதியை காட்டிலும் இந்த கொடுமை அதிகமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, கர்த்தர் இறங்குங்க ஆண்டவரே. உம்முடைய கோபங்கள், ஆண்டவருடைய எரிச்சல்கள் குறையும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேதம் சொல்கிறதே, இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் மிகுந்த உருக்க இறக்கங்களினாலே நான் உன்னை திரும்ப சேர்த்துக் கொண்டேன் என்று சொல்லுவீர். அப்பா, அந்த இரக்கத்தின்படி எங்களுக்கு இறங்குங்க ஆண்டவரே. தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி இருக்கிறீர். அப்பா, அந்த இரக்கம் உங்களுடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்கிறோம். கர்த்தர் கிருபையாய் மன்னித்தருளும், இறங்கும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சேசுமார் இந்த வேளையிலும் கூட எங்களுடைய பிரதம பேராயருக்காக, எங்களுடைய பேராயருக்காக, மற்றுமுள்ள ஆயர்களுக்காக, மிஷினரிமார்களுக்காக, எல்லா இடங்கள் நடக்கிற மிஷினரி ஊழியங்கள், ஆண்டவர் டிராக்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய ஊழியங்கள், இன்னும் நம்முடைய புக்ஸ் ஆண்டவர் மேகசினுடைய ஊழியங்கள் நடத்துகிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. கிராம ஊழியங்களை செய்கிற ஆண்டவரை போதகர்களுக்காக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. காடுகள் மேடுகள் கடந்து நம்முடைய சத்தைகளை எடுத்து செல்கிற மலைவாழ் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. தடைபட்டிருக்கிற எல்லா ஊழியங்களும் ஆண்டவரை நிறைவாய் ஆண்டவரே நடைபெறத்தக்கதாக உம்முடைய வருகையின் ராஜ்யத்திற்குள்ளாக அநேகமாயிரம் ஜனங்களுக்கு சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்ய போகிற மேலான கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைகளை பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வீடுகளில் அமர்ந்து இந்த தேவ செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இருதயங்களும் ஆண்டவர் உம்மோடு கூட நிறைவாய் வாசம் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களும் தொடப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய கிருபைகளோடு இறங்கி ஆசீர்வதித்தரணும் ஆண்டவர். விசேஷமாய் கூட தகப்பனே, இந்த நாளிலும் கூட எங்களுடைய கோவை திருமண்டலத்துல, சேலத்துல ஆண்டவரே, அஸ்தபட்டி ஆலயத்துல ஆண்டவரை பணியாற்றி கொண்டிருந்த அருமையான ரெவரண்ட் மாதுகில்டா அவர்கள் ஆண்டவரை இந்த நாளிலே ஆண்டவரை மரித்து போயிருக்கிறார்கள் என்று சொல்லுகிற அந்த செய்தியை ஆண்டவரை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவர் கர்த்தர் அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய இறப்பு ஒரு பெரிய இழப்பு ஆண்டவரே. ஆண்டவர் திருமண்டலத்திற்கும் திருச்சபைக்கும் ஒரு பெரிய இழப்பாய் இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். ஆவியானவர் தாமே ஆண்டவரே அந்த இழப்பின் மத்தியில் இருக்கிற குடும்பத்து மக்களுக்கு சகல ஆறுதலையும் தேர்தலையும் கர்த்தர் பரத்திலிருந்து அருளி செய்து நீர் ஆற்றி தேற்றி பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவின் வல்லமை, இரக்கம், தயவு ஆண்டவரே அந்த குடும்பத்தின் மீது கடந்து வந்து, கடங்காதே தீயாதே நான் உன் தேவன் அன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை ஆற்றி தேற்றி அந்த குடும்பத்தை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படியா இழப்புகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியில இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் தைரியப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் அசைவாடி ஆண்டவரே திருச்சபை மக்களையும் தேவ செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய கிருபையினால இறங்கி நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரமாய் உலக பிரகாரமாய் இருக்கிற எல்லா தடைகளும் மாறி சமாதானமான சூழ்நிலைகள் எழும்பி ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாம் இதே ஆலயங்களுக்குள்ளாய் வந்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்க நீர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகலுவார்களே வரவாதே. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கிய இடத்திலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட விசேஷித்த தேவ செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கிறதுல அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நிறைவான ஆசீர்வாதத்தினால் உங்களை ஆசீர்வதித்து சீக்கிரமாய் அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் திறந்து புதிய நன்மைகளை உண்டாக ஆண்டவருடைய சமூகத்திலே தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென்.